ஓட்ட ஜெட்டி விக்கிற உனக்கு இவ்வளவு பேர் வீடு கேடா, ஓட்ட ஜெட்டி விக்கிற உனக்கு இந்த மாதிரி கார்கள் எல்லாம் கேடான்னு அவர் அசிங்கமா கேட்டு அனுப்பிச்சு விட்டார். உள்ள வந்தோடனே பென்ஸ் இருக்கா, BMW இருக்கா, ஸ்கோடா இருக்கா. நைட்லாம் தூங்கலாமா, ஒரு வாரம் சாப்பிடல. நான் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு என்னால முடியல, என்னால தாங்கிக்க முடியல. என்ன அப்புறம் நினைச்சேன், இப்படியாவது ஜெயிக்கணும், பெரிய பெரிய வீடு வாங்கணும், பெரிய பெரிய கார் வாங்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும். எப்போ 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும் போது இப்பதான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சேன், மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணேன், ரியல் எஸ்டேட் புரோக்கரா பண்ணேன். அப்படி பண்ணி இதான் ஆரம்பிச்சிருமா. எச்ஐல எடுத்ததான் என்னோட முதல் வேலை. 2 ரூபா சம்பளம் டெய்லி. அதுக்கப்புறம் 20 ரூபா சம்பளம், 600 ரூபா சம்பளம் வாங்கினேன். இன்னைக்கு 400 பேரு எங்கிட்ட வேலை செய்யறாங்க. அதுல ஒரு 100 பேர் கிட்ட கார் வச்சிருக்காங்க. 100 பேர் கிட்ட எங்கிட்ட வேலை செய்யற 100 பேர் எங்கிட்ட சம்பளம் வாங்கி கார் வாங்கியிருக்காங்க. 15 பிரான்ச் மேல இருக்கு இன்னைக்கு எனக்கு ரெஸ்டாரண்ட். 2030க்குள்ள இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டார்கெட் 100 பிரான்ச் திறக்கணும், 10,000 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். உள்ள போனோடனே நான் vlog மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ. உள்ள வந்தோடனே பென்ஸ் இருக்கா, BMW இருக்கா, ஸ்கோடா இருக்கா. இந்த இடத்துல தான் முதல் ரெஸ்டாரண்டே நான் ஆரம்பிச்சேன். வெறும் 4 டேபிள் போட்டு 16 சேர். ஓகே. இந்த ஏரியா தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி வாங்கி இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஒரு சென்டிமெண்டா இருக்கணும்ன்றதுக்காக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணது. இதெல்லாம் என்னோட முதல் ரெஸ்டாரண்ட். இது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டி டெவலப்பர். இந்த பின்னாடி எல்லாம் நீங்க வில்லாஸ் பாத்துருப்பீங்க இல்லையா, 99 வில்லாஸ் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. உங்க லைஃபோட ஜர்னி எந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? நான் பேசிக்கலி ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. பிறந்தது கோஷ் ஆஸ்பத்திரி தான், தர்மாஸ்பத்திரி. அவ்வளவு கஷ்டம். என் வீடு வந்து லாய்ட் ஸ்டோர்ல வெறும் 10க்கு 10 தான். 10க்கு 10னா 100 சதுரடி. ஆமா, அவ்வளவுதான். நாங்க 4 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 4 பேர் சிப்ளிங், அப்பா அம்மா 6 பேரு. ஒரு 10க்கு 10 வீட்டுல தான் நாங்க. ஓட்ட ஜெட்டி விக்கிற உனக்கு இவ்வளவு பேர் வீடு கேடா, ஓட்ட ஜெட்டி விக்கிற உனக்கு இந்த மாதிரி கார்கள் எல்லாம் கேடான்னு அவர் அசிங்கமா கேட்டு அனுப்பிச்சு விட்டார். நைட்லாம் தூங்கலாமா, ஒரு வாரம் சாப்பிடல. நான் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு என்னால முடியல, என்னால தாங்கிக்க முடியல. என்ன அப்புறம் நினைச்சேன், இப்படியாவது ஜெயிக்கணும், பெரிய பெரிய வீடு வாங்கணும், பெரிய பெரிய கார் வாங்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும். எப்போ 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும் போது இப்பதான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சேன், மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணேன், ரியல் எஸ்டேட் புரோக்கரா பண்ணேன். அப்படி பண்ணி இதான் ஆரம்பிச்சிருமா. எச்ஐல எடுத்ததான் என்னோட முதல் வேலை. 2 ரூபா சம்பளம் டெய்லி. அதுக்கப்புறம் 20 ரூபா சம்பளம், 600 ரூபா சம்பளம் வாங்கினேன். இன்னைக்கு 400 பேர் எங்கிட்ட வேலை செய்யறாங்க. அதுல ஒரு 100 பேர் கிட்ட கார் வச்சிருக்காங்க. 100 பேர் கிட்ட எங்கிட்ட வேலை செய்யற 100 பேர் எங்கிட்ட சம்பளம் வாங்கி கார் வாங்கியிருக்காங்க. 15 பிரான்ச் மேல இருக்கு இன்னைக்கு எனக்கு ரெஸ்டாரண்ட். 2030க்குள்ள இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டார்கெட் 100 பிரான்ச் திறக்கணும், 10,000 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்.